டாஸ்மாகலாம் ஒழிக்க முடியாது. அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய, தமிழகத்தில் தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தமிழகத்துக்கு முதலமைச்சராக வர வேண்டும். வேற வழியே இல்லை. என்ன மன்னர் பரம்பரையா நீங்க? என்ன ஜமீன்தாரா? பெரிய ஜமீன்தாரா நீங்களாம்? எப்படி வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு? யார் நீங்க? முதல்ல உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? நிரந்தரமா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கிட்டீங்க. முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் உயிரோடு இருந்த வரை தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைமை பொறுப்புக்கு வரவிடவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், இவருக்கு அடிப்படை அறிவு எந்த அறிவுமே கிடையாது. படிப்பறிவு கிடையாது, எழுத்தறிவு கிடையாது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாள்னு சொன்னவர் தான் நீங்க. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினம், ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம். இதை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாதுங்க. மதில் மேல் பூனைன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம. இவர் பூனை மேல மதில்னு சொன்னாரு. எழுதிக்கிட்டு கரெக்டா ஒரு பேப்பர்ல கொடுத்தானா கூட அதை பார்த்து ஒழுங்கா படிக்க தெரியாத முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்